Hi students, இந்த வீடியோவில் நம்ம PID controllers பற்றி பார்க்கலாம். கண்ட்ரோல் சிஸ்டம்ஸில் ரெண்டு டைப் ஆஃப் சிஸ்டம் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். க்ளோஸ் லூப் சிஸ்டம்ஸ் அண்ட் ஓப்பன் லூப் சிஸ்டம்ஸ். க்ளோஸ் லூப் சிஸ்டம் இஸ் நத்திங் பட் அன் ஆட்டோமேஷன் சிஸ்டம். ஸோ இப்போ நீங்கள் நமக்கு தெரியும், நமக்கு பில்டிங் பிளாக்ஸ், பேசிக் எலிமெண்ட்ஸ் ஆஃப் க்ளோஸ் லூப் சிஸ்டம்ஸ்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட்டு. பிளான்ட், this is system to be controlled, actuators, controllers and feedback. இது எல்லாமே comparators, இது எல்லாமே நமக்கு essential blocks of and closed loop systems. இப்போ இது closed loop systems எடுத்துட்டிங்கன்னா open loop systemsல actuators, plant இது மட்டும் தான் இருக்கும். There is no feedback over there. அப்போ இந்த operation actuators கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு some open loop system may consist controllers, பட் ஆனால் closed loop system அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்காது. ஸோ மேனுவலாக தான் நம்ம ஆக்சுவேட்டர்ஸ் மோஸ்ட்லி 80% ஆஃப் ஓப்பன் லூப் சிஸ்டம்ஸ் ஆர் ஹேவிங் மேனுவல் ஆக்டிவேட்டிங் ஆஃப் திஸ் ஆக்சுவேட்டர்ஸ். ஸோ திஸ் இஸ் வாட் வி ஆர் கால்ட் அஸ் க்ளோஸ் லூப் சிஸ்டம்ஸ். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு எப்போவுமே கார் டிரைவிங் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ மீன் பிளான்ட் அப்படிங்கிறத ஒரு காரை அசைவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவேட்டர்ஸ் அப்படிங்கிறது அதில் ஒன் ஆஃப் த ஆக்சுவேட்டர் பெடல், ஐ மீன் ஆக்சலரேட்டர் பெடல். ஐ மீன் காரில் ஆக்சுவேட்டர்ஸ் நிறைய இருக்குது. ஸ்டியரிங் இருக்குது, ஆக்சலரேட்டர், பிரேக்கு, அப்புறம் கிளச்சு, கியர் சிஸ்டம்ஸ், ஹாரன், இது எல்லாமே ஆக்சுவேட்டர்ஸ் தான். இப்போ இதில் நம்ம எதுக்காக நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஆக்சலரேட் மட்டும் எடுத்துருக்கிறேன்னா சிங்கிள் வேரியபிள் சிஸ்டம். ஓகே, சிங்கிள் வேரியபிள் சிஸ்டத்தை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஹவு வி ஆர் கண்ட்ரோலிங் ஸ்பீட் அஸ் வெல் அஸ் பிரேக்கிங், இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஒன்லி ஆக்சலரேஷன் எப்படி கொடுக்குறோம், டீசலரேஷன் ஐ மீன் ஆக்சலரேஷன் எப்படி ரிமூவ் பண்ணுறோம் பேஸ்ட் ஆன் த என்விரான்மெண்ட், அதை தான் நம்ம இப்போ எக்ஸாம்பிள் எடுத்து சொல்ல போகிறோம். ஸோ அதனால் சிங்கிள் வேரியபிள். மல்டி வேரியபிள் நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்னா கார் டிரைவிங் இஸ் ஆல்சோ இன் மல்டி வேரியபிள் சிஸ்டம். ஸ்பீட் கண்ட்ரோல், பிரேக்கிங், ஸ்பீட் சேஞ்சிங், கியரிங் சிஸ்டம்ஸ்லாம் ஸ்பீட் சேஞ்சிங் கீழே வருது. ஸோ அது எல்லாமே நீங்கள் இன்க்ளூட் பண்ணிட்டீங்கன்னா திஸ் வில் பி அன் எக்ஸாம்பிள் ஃபார் மல்டி வேரியபிள் சிஸ்டம்ஸ். ஸோ இப்போ எல்லோ கலர் டாட்டர் லைன் போட்டிருக்கிறதுக்கு மீனிங் என்னென்னா ஆக்சுவேட்டர்ஸ் ஆல்ரெடி இன்பில்ட் வித் த பிளான்ட் இட் செல்ஃப். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து தான் உங்களுக்கு ஒரு சிஸ்டமாக கன்சிடர் பண்ணுறோம் நம்ம, சரிங்க. ஸோ சம் புக்ஸில் நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா பேசிக் எலிமெண்ட்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸில் ஆக்சுவேட்டர்ஸ் சம் புக்ஸில் இருக்கும், சில புக்ஸில் இருக்காது. ஸோ அதுக்கு மீனிங் என்னென்னா we need to understand that actuators are the inbuilt devices in the plant itself அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இந்த ஆக்சுவேட்டர்ஸ் அண்ட் பிளான்ட் இது ரெண்டும் சேர்ந்து தான் நம்ம சிஸ்டம் டு பி கண்ட்ரோல்டர் கூட நீங்கள் சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் எலமெண்ட் ஃபீட்பேக். ஸோ நாம் தான் ட்ரைவ் பண்ணுறோம், we are having some inbuilt sensor with that. ஓகே, ஸோ eyes and ears. ஓகே, ஐஸ் நம்மளுடைய கண்ணை வச்சு தான் நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டியரிங்னு எடுத்துட்டிங்கன்னா ஸ்டியரிங் அப்படிங்கிறது ஒரு ஆக்சுவேட்டர். அப்படின்னா ஸ்டியரிங்கை மூவ் பண்ணும்போது வண்டி எந்த டேரக்ஷனில் போகுது, லெஃப்ட் ஆர் ரைட்டு, லேனுக்குள்ளே இருக்குதா, கரெக்டான லேனுக்குள்ளே இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அதை ரெகக்னைஸ் பண்ணி நம்ம பிரெயினுக்கு சொல்கிறது யாருன்னா நம்மளுடைய ஃபீட்பேக் சென்சார் ஐ. ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் ஐ ஒன்லி வி ஆர் டூயிங் தீஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டியரிங் சேஞ்சஸ். ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி ஆக்சலரேட்டர். ஆக்சலரேட்டர் அப்படிங்கிறது ஒரு ஆக்சுவேட்டர். அப்படின்னா நீங்கள் என்ன ஸ்பீடில் போயிட்டுருக்கீங்க அப்படிங்கிறத வித் த ஹெல்ப் ஆஃப் ஸ்பீடாமீட்டர் யூ கேன் சி. ஸோ யூ கேன் சி வித் யுவர் ஐ இஸ் அண்ட் ஃபீட்பேக் சென்சார். ஓகே, ஸோ அப்போது சிஸ்டமில் தான் இந்த ஸ்பீடாமீட்டர் இருக்குது. வித் த ஹெல்ப் ஆஃப் யுவர் ஐ யூ ஆர் சீயிங் த ப்ரெசன்ட் ஸ்பீட். ஸோ ரெஃபரன்ஸ் இன்புட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ மே ஃபிக்ஸ் ஒன் ஃபிக்ஸடு ஸ்பீடு. ஓகே, நீங்கள் ஒரு புது கார் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ஒரு மைலேஜ் மெயின்டைன் பண்ணுறதுக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு 50 km/h தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கிறீங்கன்னா திஸ் இஸ் வாட் யுவர் ரெஃபரன்ஸ் இன்புட். இது பேஸ்ட் ஆன் ஆக்சலரேட்டர், பேஸ்ட் ஆன் ஸ்டியரிங், பேஸ்ட் ஆன் டைம் அப்படிலாம் பார்த்துட்டிங்கன்னா ஸ்டியரிங் அப்படிங்கிறதுக்கு ரெஃபரன்ஸ் இன்புட் என்னவாக இருக்கும் அப்படின்னா டெஸ்டினேஷன், நீங்கள் எந்த சைட் போகணும், எந்த டேரக்ஷன் போகணும். ஓகே, ஸோ இன் ஆர்டர் டு ரீச் திஸ் பாயிண்ட், ஓகே, இந்த ஒரு பிளேஸுக்கு போகணும் அப்படின்னா 2 லெஃப்ட்டு ஒரு ரைட் எடுத்து போகணும். ஸோ அதுக்கு இதுதான் ரெஃபரன்ஸ் இன்புட் ஃபார் த ஸ்டீரிங் கண்ட்ரோல். ஓகே, ஆக்சலரேட்டர் அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ராசஸ், ஒரு ரெஃபரன்ஸ் இன்புட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் லெவல். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா 50 km/h ஸ்பீட் ரெஃபரன்ஸ் ஸ்பீடாமீட்டர் காமிச்சிருக்கிறோம். ஸோ இதுதான் ரெஃபரன்ஸ் இன்புட். த நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் block is comparator. So comparator is nothing but an subtractor.
which is subtracting the reference input, which is subtracting the actual output from the reference input. ஓகே, எனக்கு 50 கிலோமீட்டர் தான் வண்டி வந்து போகணும். பட் ஆனால் இப்போ நம்ம ப்ரெசெண்டாக போயிட்டுருக்கிறது வந்து ஐ திங்க் 60 கிலோமீட்டர், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 70 கிலோமீட்டர் per hourல போயிட்டுருக்குது. ஸோ டிஃபரன்ஸ் வந்து 20 கிலோமீட்டர் per hour. ஐ மீன் நம்ம அதிகமாக போகிறோம், பியாண்ட் த ரெஃபரன்ஸ் ஸ்பீட் நம்ம போயிட்டுருக்கோம், -20 கிலோமீட்டர் per hourனு கிடைக்கும். ஸோ அப்போது ஹவு டு ரெடியூஸ் த ஸ்பீட். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக என்ன திங்க் பண்ணுது, 50லாம் போகணும் 70ல் போயிட்டுருக்குது. நம்ம பிரெயின் இம்மீடியட்டாக என்ன பண்ணும், ஆக்சலரேட்டர்லேருந்து லைட்டாக வந்து காலை வந்து ரிலீஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த ஆங்கிளை வந்து கொஞ்சம் கூட்டுவீங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உங்கள் காலுக்கு வந்து ஒரு சிக்னல் கொடுக்குறது தான் வந்து கண்ட்ரோலர், உங்களுடைய பிரெயின். ஓகே, ஸோ விச் மீன்ஸ் என்னென்னா 20 கிலோமீட்டர் per hour வந்து நீங்கள் குறைக்கணும் அப்படின்னா அந்த ஆக்சலரேட்டர் பெடலை கொஞ்சமாக நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்க. ஸோ கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணணுங்கிற சிக்னல் எங்கேருந்து வருதுன்னா உங்களுடைய பிரெயின்லேருந்து வருது. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுக்கறது லெக்குங்கிற உங்களுடைய ஆக்டிவேட்டர். ஓகே, ஸோ நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா பிரெயினையும் காரோடைய சிஸ்டத்தோடைய ஆக்டிவேட்டர்ஸையும் லிங்க் பண்ணக்கூடிய ஒரு லிங்கேஜ் ஆக்டிவேட்டர்ஸும் கூட நம்ம கை கால்குள்ளே சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ கம்பேரேட்டர் அண்ட் பிரெயின், கம்பேரேட்டருங்கிறது பிரெயின்குள்ளே தான் இருக்குது. ஸோ அதனால் இது ரெண்டுமே கம்பைன்டு பிளாக். ஓகே, ஸோ பட் இருந்தாலும் உள்ள கம்பேரிசன்ஸ் நடக்குதுங்கிறத காமிக்கிறதுக்காக பேசிக் எலிமெண்ட்ஸ், ஒன் ஆஃப் த பேசிக் எலிமெண்ட்ஸாக கண்டிப்பாக வெளியில் காமிப்போம். அண்ட் கண்ட்ரோலர் இல்லாமல் நமக்கு எதுவுமே பண்ண முடியாது. ஸோ மேனுவல் டிரைவிங் ஆஃப் காரில் ஹியூமன் பிரெயின், ஹியூமன் லெக்கு, கார் ஆக்சுவேட்டர்ஸ், ஸ்பீடாமீட்டர்ஸ், ஹியூமன் ஐஸ், இது எல்லாமே சேர்ந்து தான் வந்து ஒரு க்ளோஸ் லூப் சிஸ்டமாக we are saying. ஓகே, இந்த எக்ஸாம்பிள் நீங்கள் ஞாபகம் வச்சிட்டிங்க அப்படின்னா we can understand what is the purpose of controllers we are using. Okay, different controllers we are having. பார்த்துட்டிங்க அப்படின்னா 3 controllers we are having: proportional controller, integral controller, derivative controller. இந்த 3 கண்ட்ரோலர்ஸில் ப்ரொபோஷனல் கண்ட்ரோலர்ஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அதாவது இது வந்து ஒரு பேசிக் க்ளோஸ் லூப் சிஸ்டம்ஸ் இல்லையா. இப்போ இந்த ஆக்டிவேட்டர்ஸ் அண்ட் பிளான்ட்டை வந்து நம்ம என்னவா ரெப்ரசென்ட் பண்ணுறோம்னா ஜிஆஃப்எஸ்ன்னு ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஓகே, ஜிஆஃப்எஸ் இஸ் நத்திங் பட் ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஃபீட்பேக் அப்படிங்கிறதுக்கு ஹச்ஆஃப்எஸ்ன்னு ரெப்ரசென்ட் பண்ணுறோம். அண்டு ஆர்ஆஃப்எஸ்ங்கிறது ரெஃபரன்ஸ் இன்புட். அவுட்புட் வந்து நம்ம வந்து சிஆஃப்எஸ்ன்னு ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஸோ ஆக்சுவல் அவுட்புட்டை வந்து ரெஃபரன்ஸ் இன்புட்டோடு நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணி கிடைக்கக்கூடியது வந்து எரர். ஓகே, ஸோ அது இஆஃப்எஸ்ன்னு ரெப்ரசென்ட் பண்ணுறோம். இப்போ ப்ரொபோஷனல் கண்ட்ரோலர் அதை மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ப்ரொபோஷனல் கண்ட்ரோலர்னால் அதுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க கேபிங்கிறது தான் வந்து ப்ரொபோஷனல் கண்ட்ரோலருடைய கெயின் நோட்டேஷன். கேபி. ஸோ இப்போ கேபி கண்ட்ரோல், இந்த எரரை வந்து கேபிக்குள்ளே கொடுக்குறோம் அப்படின்னா வெளியில் கிடைக்கக்கூடிய அந்த மேனிப்புலேட்டிங் சிக்னல்னு சொல்லுவோம். கண்ட்ரோலர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது வந்து மேனிப்புலேட்டிங் சிக்னல்ஸ்னு சொல்லுவோம். அது வந்து யூஆஃப்எஸ். ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க வேண்டாம், இதுதான் க்ளோஸ் லூப் சிஸ்டம். ஓகே, அதாவது நீங்கள் நியூமெரிக்கலாக நம்ம வந்து காமிக்கிறோம், எல்லாமே நம்ம நியூமெரிக்கலாக காமிச்சிருவோம் இல்லையா. ஸோ வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஒரு மேத்தமெட்டிக்கலாக தான் நம்ம வந்து we are going to consider all the systems. ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது எல்லாத்துக்குமே ஒரு மேத்தமெட்டிக்கல் நோட்டேஷன்ஸ் நம்ம கொடுத்தாச்சு. ஓகே, ஸோ ப்ரொபோஷனல் கண்ட்ரோலர், ஆஸ் இட் நேம் இட் செல்ஃப் இட் இஸ் வெரி கிளியர் தட் ப்ரொபோஷனல் கண்ட்ரோலர்னால் என்ன அப்படின்னா யூ ஆஃப் டி. நம்ம டைம் டொமைனில் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். யூ ஆஃப் டி இஸ் நத்திங் பட் த மேனிப்புலேட்டிங் சிக்னல் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் தட் இஸ் ப்ரொபோஷனல் டு த எரர் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கார் எக்ஸாம்பிளில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இப்போ எரர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 கிலோமீட்டர் per hour தான் நம்ம போனோம். பட் ஆனால் we are going on 70 கிலோமீட்டர் per hour. அப்போ டிஃபரன்ஸ் பிட்வீன் தீஸ் 2 வேல்யூஸ் ஆர் 20. அப்போ 20 கிலோமீட்டர் per hour அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ப்ரொபோஷனல் மேனிப்புலேட்டிங் சிக்னல் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ we know that u of t is directly proportional to the e of t. So u of t is equal to kp into u of t. The kp constant need to be correctly chosen by the user. அப்போ நீங்கள் தான் வந்து டிசைனர், நீங்கள் தான் யூசர் அப்படின்னா அந்த கண்ட்ரோலர் கரெக்டாக நீங்கள் கொண்டு வரணும். நீங்கள் 50 கிலோமீட்டர் per hourன்னு சொல்கிறீங்கன்னா உங்கள் வண்டி 50 கிலோமீட்டர் per hourல போகணும் அப்படின்னா யுவர் சிஸ்டம், உங்கள் பிரெயினில், உங்கள் கண்ட்ரோலரில் there will be a controller called proportional controller that will set one kp value. Okay, by choosing the correct kp value we can achieve the exact output, but only with the proportional controller it is not possible. நம்ம இதை எல்லாமே நம்ம வந்து ஒரு MATLAB சிமுலேஷன் மூலமாக பார்க்கலாம். அப்போ we can understand what is the role of proportional controller. Okay, ஸோ இப்போ இதை லேப்லாஸ் டொமைனில் நீங்கள் மாற்றி எழுதுறீங்கன்னா u of t will be u of s, kp கான்ஸ்டன்ட் இல்லையா, ஸோ kp தான் இருக்கும், e of t will be e of s. ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் ப்ரொபோஷனல் கண்ட்ரோலர். நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொபோஷனல் கண்ட்ரோலருக்குடைய பிளாக் எழுதணும்.
அதுக்கு ஈக்குவேஷன் இன் டைம் டொமைனில் எழுதணும், ஈக்குவேஷன் இன் லேப்லாஸ் டொமைனில் எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் கண்ட்ரோலர், இன்டெக்ரல் கண்ட்ரோலர். ஆஸ் இட் நேம் இட் செல்ஃப், it is called as integral controller. So integral controller means integral. So the manipulating signal E of t, so அதே மாதிரி தான் பிளாக் பார்த்தீங்கன்னா GFS, ஓப்பன் லூப் சிஸ்டம், ஃபீட்பேக் சிஸ்டம், கம்பேரட்டர்ஸ், இன்புட்ஸ், அவுட்புட்ஸ், எரர், manipulating signal which is produced by the controller. So the controller gain in the KI. Okay, I refers integral. Okay, so that manipulating signal is directly proportional to the integral of U of t into dt. ஸோ எரர் இன்டெக்ரல் அப்படின்னால ஞாபகம் வச்சுக்கோங்க சமேஷன். ஓகே, ஸோ ப்ரீவியஸ் வேல்யூ என்னவோ அதோட இப்போ ப்ரெசன்ட் வேல்யூவை ஆட் பண்ணி இப்போ ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரீவியஸ் இப்போவும் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஸ்டெப் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஸ்டெப் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு படியில் நீங்கள் நிற்கிறீங்க, அடுத்த படிக்கு போகும்போது ப்ரீவியஸ் படியில் இருந்த உயரத்தை விட அடுத்த படி உயரத்தை ஆட் பண்ணி அதோட உயரத்தில் தான் நீங்கள் நிற்பீங்க. ஓகே, ஒரு படி வந்து ஒரு ½ ஃபீட்னு வச்சுக்கோங்க, அடுத்த படி வந்து 1 ஃபீட்டுக்கு இருக்கும் இல்லைங்களா. அப்போ ½ ஃபீட் ப்ளஸ் ½ ஃபீட் 1 ஃபீட். அப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு படியில் நிற்கும் போது ½ ஃபீட் உயரத்தில் இருப்பீங்க, செகண்ட் படிக்கு போயிட்டீங்க அப்படின்னா 1 ஃபீட் உயரத்துக்கு போயிடுவீங்க, அடுத்த படிக்கு போடுவீங்க அப்படின்னா 1.5 ஃபீட் போவீங்க. ஸோ இதுதான் வாட் வி ஆர் கால்ட் அஸ் இன்டெக்ரல், சம் ஆஃப் ப்ரீவியஸ் வேல்யூ அண்ட் ப்ரெசன்ட் வேல்யூ. அப்போது எரர் அதனுடைய ப்ரீவியஸ் வேல்யூ அண்ட் ப்ரெசன்ட் வேல்யூ ரெண்டையும் ஆட் பண்ணி அதுக்கு ப்ரொபோஷனலாக, ஸோ அப்போ வந்து அதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கக்கூடிய ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மேனிப்புலேட்டிங் சிக்னல்ஸ் எதில் கிடைக்கும் அப்படின்னா இன்டெக்ரல் கண்ட்ரோலில் மட்டும் தான் கிடைக்கும். ஸோ மேத்தமெட்டிக்கில் தான் வி ஆர் சீயிங் நவ். வைல் சீயிங் தி சிமுலேஷன் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த பேசிக் எசன்ஸ் ஆஃப் தீஸ் கண்ட்ரோலர்ஸ். ஓகே, ஸோ யூ ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு கேஐ, சாரி இங்கே கேஐ வரும், கேஐ இன்ட்டு இ ஆஃப் டி லேப்லாஸ் ஆஃப் யூ ஆஃப் எஸ் இன்ட்டு கேஐ இன்ட்டு எஸ் இன்ட்டு, சாரி இது வந்து இன்டெக்ரல் கண்ட்ரோலர் இல்லையா, சாரி யூ ஆஃப் டி ஈக்குவல் டு கேஐ இன்ட்டு இன்டெக்ரல் ஆஃப் இ ஆஃப் டி இன்ட்டு டிஏடி. அண்ட் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்திங்கன்னா யூஎஃப்எஸ் ஈக்குவல் டு கேஐ இன்ட்டு இங்கே இன்டெக்ரல் இருக்கு இல்லையா, இன்டெக்ரல் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபார் இன்டெக்ரல் டேர்ம் இஸ் 1/s. ஸோ இ ஆஃப் டி வில் பி இ ஆஃப் எஸ், திஸ் இன்டெக்ரல் பார்ட் வில் ஹேவ் 1/s. தென் நெக்ஸ்ட் டெரிவேட்டிவ் கண்ட்ரோலர். டெரிவேட்டிவ் கண்ட்ரோலர்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா this is the controller which is producing the manipulating input, manipulating signals which is proportional to the rate of change of error. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் எரர் அப்படின்னா என்னென்னா வித் ரெஸ்பெக்ட் டு டைம் எவ்வளவு வந்து எரர் வந்து சேஞ்ச் ஆகிருக்குது. ஸோ வித் ஹெல்ப் ஆஃப் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் எரர் வி கேன் ப்ரிடிக்ட் த ஃபியூச்சர். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பெரிய ஒரு புயல் ஒரு புயல் வந்து வந்திருக்குது அப்படின்னா, ஒரு கண்ட்ரியில் ஒரு புயல் வருது அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அதோடைய ஸ்பீட் சேஞ்சஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஸ்பீடு. ஓகே, ஸோ அப்போ வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கேன் ப்ரிடிக்ட் த ஃபியூச்சர் ஸ்பீட், ஃபியூச்சர் பொசிஷன், ஃபியூச்சர் டைரக்ஷன் ஆஃப் தட் பர்டிகுலர் என்ன சொல்ல ஸ்ட்ரோம். ஓகே, ஸோ அப்போ அந்த ஸ்ட்ரோமோட ஃபியூச்சர் டைரக்ஷன் எப்படி இருக்கும், ஃபியூச்சர் ஸ்பீடு எப்படி இருக்கும், அது எல்லாமே வித் ஹெல்ப் ஆஃப் திஸ் ரேட் ஆஃப் சேஞ்சஸ் ஒன்று தான் கண்டுபிடிக்கும். ஸோ சிமிலர்லி இப்போ எரர் வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் எரர் எவ்வளோ இருக்குங்கிறத வச்சு நீங்கள் வந்து ஃபியூச்சரில் எரரை வந்து எப்படி போகுங்கிறத நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதான். ஸோ நீங்கள் பிளாக் பார்த்துட்டிங்கன்னா GFS, open loop system, feedback system, comparators. KD is nothing but the gain of that derivative controller, U of S and C of S. So U of T is directly proportional to the dE of T divided by dt, I mean rate of change of error value, and U of T equal to KD into dE of T by dt. Laplace transform நீங்கள் எடுத்தீங்கன்னா U of S equal to KD into DE of t divided by dt க்கு நீங்கள் லேப்லாஸ் எடுத்தீங்கன்னா எஸ் டேர்ம் வரும் இல்லையா. ஸோ எஸ் இன்ட்டு இ ஆஃப் எஸ், இதுதான் வந்து டெரிவேட்டிவ் கண்ட்ரோலர். ஓகே, அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வெறும் PID கண்ட்ரோலர்ஸ், ஐ மீன் ப்ரொபோஷனல் தனியாக, இன்டெக்ரல் தனியாக, என்னோட சிஸ்டத்துக்கு நான் டெரிவேட்டிவ் கண்ட்ரோல் மட்டும் யூஸ் பண்ண போகிறேன் அப்படி பண்ண முடியாது. காம்பினேஷன் ஆஃப் தீஸ் 3 கண்ட்ரோலர்ஸ் ஆர் த யூஸ்ஃபுல். ஆக்சுவலி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் இல்லையா, ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒவ்வொரு ப்ரொபோஷனல் கண்ட்ரோலருக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அதுதான் தட் வி ஆர் கோயிங் டு சி வித் சம் சப்சீக்வெண்ட் ஸ்லைட்ஸ். அப்போ ஒவ்வொரு கண்ட்ரோலர்ஸுக்கும் ஒவ்வொரு டிஸ்டிங்க்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். அப்போ அது எல்லாமே நீங்கள் கம்பைண்டாக கொண்டு வரும்போது தான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஓகேவா, ஸோ காம்பினேஷன் ஆஃப் கண்ட்ரோலர்ஸ், ப்ரொபோஷனல் கண்ட்ரோலர்ஸ், PI கண்ட்ரோலர்ஸ், PD கண்ட்ரோலர்ஸ், PID கண்ட்ரோலர்ஸ். ப்ரொபோஷனல் மட்டும் நீங்கள் தனியாக யூஸ் பண்ணலாம்.
டிபெண்ட்ஸ் அப்பான் த சிஸ்டம். சில சிஸ்டம்ஸுக்கு கண்ட்ரோலிங் அந்த அளவுக்கு தேவைப்படாது. ஸோ இட் மே ரெக்வயர்ஸ் only proportional controller. Some system may require PI, some requires PD, some systems may require PID. Okay, so it's all depends upon the system type. Okay, so proportional controller நம்ம பார்த்துட்டோம். proportional integral controller. Okay, proportional integral controller அப்படின்னா it is nothing but the system is having both controllers called proportional and integral controller. Okay, proportional controller உள்ள இருக்குது KP gain இருக்குது, KI gain இருக்குது. So parallel blocks can be added together இல்லையா? ஸோ ரெண்டுமே நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ கண்ட்ரோலர்ஸ் அப்படிங்கிற ஒரு செக்ஷனுக்குள்ளே KP and KI blocks உள்ள இருக்கிறதா நீங்கள் அசியூம் பண்ணிக்கோங்க. ரெண்டும் சேர்ந்து தான் உங்களுக்கு வந்து U of T ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ U of T is equal to KP into E of T. We know that KP is nothing but the gain of that proportional controller, which is actually proportional to the error, okay, plus Ki into integral of E of T into dt. Ki is the gain value for the integral controller. E of T, integral of E of T, okay, it is depends upon the integral of T of T. So while taking the Laplace transform for this equation, we will get U of T will be converted into U of S, Kp E of S plus Ki into E of S divided by S. This is what we are called as the mathematical formulation of PI controllers. Next, PD controllers பார்க்குறோம் அப்படின்னா similar to that, one proportional controller and one derivative controllers is there. So proportional controller which is proportional to the error value, the derivative controller is producing the manipulating signal which is proportional to that rate of change of error. So U of T is equal to Kp into E of T plus Kd into dE of T divided by dt. This is rate of change of error. While taking the Laplace transform for this equation, we will get U of S equal to Kp E of S plus Kd S into E of S. This is what the mathematical equations for proportional derivative controller. And we are here for PID controllers. So in PID controllers, PID, there will be in presence of both all these three controllers, proportional, integral, derivative. So equations are there. Integral part, proportional part உள்ள கொண்டு வாங்க. See here proportional part, integral part, derivative part. Similarly, அதுக்கு நீங்கள் லேப்லாஸ் எடுத்தீங்கன்னா you will get the equation like U of S equal to Kp into E of S plus Ki into E of S divided by S plus Kd into S into E of S. Okay, so this is what PID controllers. Okay, இப்போ ஒவ்வொன்னோட எஃபெக்ட் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, ஸோ எஃபெக்ட் ஆஃப் ப்ரொபோர்ஷனல் கண்ட்ரோலர்ஸ் மேத்தமெட்டிக்கலாக வந்து வாட் இஸ் ப்ரொபோர்ஷனல், இன்டெக்ரல், டெரிவேட்டிவ் கண்ட்ரோலர், PID கண்ட்ரோல்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. ஸோ ஹவு த சிஸ்டம் வில் பி ரியாக்டட், ஓகே, ஹவு த சிஸ்டம் வில் பி ரெஸ்பான்ஸ் இஃப் யூ ஆர் இன்செட்டிங் ப்ரொபோர்ஷனல் கண்ட்ரோலர். இஃப் யூ ஆர் இன்செட்டிங் இன்டெக்ரல் கண்ட்ரோலர், சிஸ்டம் அவுட்புட் எப்படி இருக்கும்? டெரிவேட்டிவ் கண்ட்ரோலர் உள்ளே இன்க்ளூட் பண்ணுறீங்கன்னா சிஸ்டம் அவுட்புட் எப்படி இருக்கும்? அதை பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஒவ்வொன்றுக்கும் ஒரு டிஸ்டிங்க்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் எஃபெக்ட் ஆஃப் ப்ரொபோர்ஷனல் கண்ட்ரோலர், கான்ஸ்டன்ட் ஸ்டெடி ஸ்டேட் எரர். இட் வில் ப்ரொடியூஸ் கான்ஸ்டன்ட் ஸ்டெடி ஸ்டேட் எரர். நெக்ஸ்ட் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இன் ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டி. நெக்ஸ்ட்டு ரெடியூஸ்டு சென்சிட்டிவிட்டி. ஒரு சிஸ்டத்துடைய சென்சிட்டிவிட்டி வந்து ஆக்சுவலாக எப்போவுமே அதிகமாக இருக்கணும். ஓகே, ஃபார் த ஸ்மாலர் சேஞ்ச் ஆஃப் இன்புட் தேர் ஷுட் பி அண்ட் ஸ்மாலர் சேஞ்ச் ஆஃப் அவுட்புட். இது மாறக்கூடாது. பட் இஃப் யூ ஆர் யூஸிங் ப்ரொபோர்ஷனல் கண்ட்ரோலர், the sensitivity of the system will be reduced. Okay, அந்த 3 பாயிண்ட் தான். ஓகே, ஸோ ப்ரொபோர்ஷனல் கண்ட்ரோலர் அப்படின்னா அதுக்குன்னு இருக்கக்கூடிய எஃபெக்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னா, இட் வில் கிரியேட் கான்ஸ்டன்ட் ஸ்டெடி ஸ்டேட் எரர், ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டி அண்ட் ரெடியூசிங் த சென்சிட்டிவிட்டி. அடுத்தது இன்டெக்ரல் கண்ட்ரோலருக்கு என்ன எஃபெக்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ட்ராக்கிங், ரெடியூசிங் தி எரர். ஓகே, ஸோ எரரை வந்து ரெடியூஸ் பண்ணுது. ட்ராக்கிங் டிசைர்டு ரெஸ்பான்ஸ். ஆக்சுவலாக இன்டெக்ரல் கண்ட்ரோலர் அப்படிங்கிறது தான் வந்து ஃபைனலாக நம்ம ரெஃபரன்ஸ் ஸ்பீடையும் ஆக்சுவல், நம்ம பார்த்தோம் இல்லையா கார் டிரைவிங் எக்ஸாம்பிள், அதில் ரெஃபரன்ஸ் ஸ்பீட் அண்ட் ஆக்சுவல் ஸ்பீட் ரெண்டையும் வந்து கம்பைன் பண்ணி ரெண்டையும் மேப் பண்ணி ஈக்குவலாக கொண்டு வர்றதுக்கு யார் வேணும்னா இன்டெக்ரல் கண்ட்ரோலர் தான் வேணும். ஸோ ட்ராக்கிங் த டிசைர்டு ரெஸ்பான்ஸ். நீங்கள் 50 km/h கண்டிப்பாக உங்கள் வந்து நீங்கள் நிப்பாட்டுறீங்க, உங்களுடைய ஸ்பீடாமீட்டரை வந்து உங்கள் டிசைர்டு ஸ்பீடில் வந்து நீங்கள் நிப்பாட்டுறீங்க, 50 km/h நிப்பாட்டுறீங்கன்னா எப்படி சின்னதாக ஒரு வேரியேஷன்ஸ் கொடுத்துட்டே இருப்பீங்க. உங்களுடைய ஃபுட்டில் வந்து அந்த ஆக்சிலரேட்டர் பெடலில் வந்து லைட்டாக வந்து ஆக்சிலரேட்டர் கொடுப்பீங்க, லைட்டாக எடுப்பீங்க, லைட்டாக கொடுப்பீங்க, எடுப்பீங்க. அந்த சின்ன வைப்ரண்ட் இன்புட் கொடுப்பீங்க இல்லையா? ஸோ அப்படி கொடுக்கும்போது 70லேருந்து 60, 50, 45, 48, 52, 50 அப்படி கொஞ்சம் ஆசிலேட் ஆகி முள் வந்து ஆக்சிலேட்டர் நீடில் வந்து கரெக்டாக 50ல் நிற்கும். அந்த நேரத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு இன்புட் தான் நம்ம இன்டெக்ரல் கண்ட்ரோலர் இன்புட். ஓகேவா? நம்ம பிரெயினில் இன்டெக்ரல் கண்ட்ரோலர் ஒர்க் ஆகுது அப்போ தான்.
ஸோ எரர் ரெடியூசிங் கண்டிப்பாக நீங்கள் ஆக்சுவல் ஸ்பீட்லேருந்து நீங்கள் ரெஃபரன்ஸ் ஸ்பீடுக்கு கரெக்டாக வந்து உட்காந்துட்டீங்க அப்படின்னா எரர் கண்டிப்பாக குறையும். ஸோ இன்டெக்ரல் கண்ட்ரோலர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, லாஸ்ட் ஒன் டெரிவேட்டிவ் கண்ட்ரோலர். இன்க்ரீசிங் த டேம்பிங் ரேஷியோ, ரெடியூசிங் த பீக் ஓவர் ஷூட். இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே பாயிண்ட் தான். ஓகே, டேம்பிங் ரேஷியோ அப்படிங்கிறத நம்ம இன்க்ரீஸ் பண்ண இது குறையும். உங்களுக்கு எது குறையும் அப்படின்னா பீக் ஓவர் ஷூட் வந்து குறைஞ்சிட்டே இருக்கும். செகண்ட் ஆர்டர் சிஸ்டம் ஈக்குவேஷன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். டேம்பிங் ரேஷியோ ஈட்டான்னு சொல்லியிருப்போம். அந்த ஈட்டா வந்து 0வாக இருந்துச்சுன்னா அன்டேம்ப்டு சிஸ்டம், 1ஆக இருந்துச்சுன்னா கிரிட்டிக்கல் சிஸ்டம், 0 to 1ஆக இருந்துச்சு அப்படின்னா அண்டர் டேம்ப்டு சிஸ்டம், 1க்கு அதிகமாக போக போக அது வந்து என்ன சிஸ்டம்னா ஓவர் டேம்ப்டு சிஸ்டம். 0 to 1ங்கிறது தான் வந்து ஆக்சுவலாக இருக்க வேண்டிய ஒரு லெவல். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் அதிகமாக நீங்கள் டேம்பிங் ரேஷியோவை க்ரியேட் பண்ணுறது வந்து எதுனா எஃபெக்டிவ் டெரிவேட்டிவ் கண்ட்ரோலர். அதாவது டேம்பிங் ரேஷியோ அதிகமாக டேம்பிங் அப்படிங்கிறது என்னென்னா கட்டுப்படுத்துறது. ஒரு சிஸ்டத்தோடைய அவுட்புட் அப்நார்மலாக போகுதுன்னா அதை கட்டுப்படுத்துறது தான் வந்து டேம்பிங். இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்லணும்னா ஒரு பால் எடுத்துக்கோங்க. ஒரு பால் வந்து கீழே வந்து நீங்கள் பவுன்ஸ் பண்ணுறீங்க. ஓகே, நல்ல ஒரு ஸ்பாஞ்ச் லைக் பால்னு வச்சுக்கோங்க. அதை நீங்கள் வந்து பவுன்ஸ் பண்ணுறீங்க. அப்போ பவுன்ஸ் பண்ணும்போது வந்து நல்ல ஹைட்டுக்கு அது பவுன்ஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஆசிலேட்டிங் சிஸ்டம். ஓகே, நம்ம என்ன பண்ணுறீங்க, இமீடியட்டாக கையை உள்ளே வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இன்ட்ரூட் பண்ணுறீங்க. அந்த பவுன்சிங் ஸ்டேட்டை வந்து இன்ட்ரூட் பண்ணுறீங்க. கையை வைக்கிறதுக்கு பேர் தான் டேம்பிங். கையை வச்சோன்னே என்ன ஆகும், நீங்கள் லைட்டாக வந்து நீங்கள் உங்களுடைய கையை நீங்கள் வந்து பால் மேக்ஸிமம் ஹைட் என்ன ஹைட்டுக்கு வருதோ அந்த லெவலுக்கு வச்சிங்க அப்படின்னா டேம்பிங் கம்மியாக வைக்கிறீங்கன்னு அர்த்தம். ஓகே, which means வந்து என்னென்னா there is no effect in that oscillating system will continue that oscillation. ஓகேவா, இது அந்த ஹைட்டுக்கு பாதி வைக்கிறீங்க. ஓகே, அந்த பால் வந்து ஒரு 2 ஃபீட்டுக்கு பவுன்ஸ் ஆகிட்டு இருக்குது. நீங்கள் வந்து 1 ஃபீட்டுக்கு உள்ள கையை உள்ளே விட்றீங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா சிஸ்டம் வந்து பக்காவாக வந்து என்ன ஆயிரும்னா டேம்பிங் ஆயிரும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஹைட்டு குறைஞ்சிரும். அந்த ஆசிலேஷன்ஸ் பீரியட் வந்து ரொம்ப குயிக்காகவே நின்றும். நீங்கள் இன்னும் ரொம்ப அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கையை உள்ள நல்ல வந்து ஒரு 1/2 ஃபீட்டுக்கு உள்ளே கை வைக்கிறீங்க. அப்போ என்ன ஆகும், கம்ப்ளீட்டாக வந்து பால் வில் பி இன் ரெஸ்ட் பொசிஷன், வில் ரீச் த ரெஸ்ட் பொசிஷன். அப்போ இதுக்கு பேர் தான் டேம்பிங். ஒரு ஆசிலேஷனை நீங்கள் வந்து எப்படி நீங்கள் வந்து அப்படி அடித்து உட்கார வைக்கிறீங்களோ அதுக்கு பேர் தான் வந்து என்னென்னா டேம்பிங். அப்போ அதுக்கு ஒரு பேராமீட்டர் இருக்குது, அதான் டேம்பிங் ரேஷியோ. ஓகே, ஸோ டேம்பிங் ரேஷியோவை இந்த சிஸ்டம் வந்து இன்க்ரீஸ் பண்ணும் இந்த டெரிவேட்டிவ் கண்ட்ரோலர். ரெடியூசிங் த பீக் ஓவர் ஷூட். ரெடியூசிங் பீக் ஓவர் ஷூட் இஸ் நத்திங் பட் நீங்கள் இன்புட் கொடுத்த உடனே மேக்ஸிமம் ரெஸ்பான்ஸ் போகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பால் எக்ஸாம்பிள் பார்த்துட்டிங்க அப்படின்னா குட் டேம்பிங் ரேஷியோ அப்படின்னா என்னென்னா 2 ஃபீட்டுக்கு பவுன்ஸ் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம கரெக்டாக கால்குலேட் பண்ணி 1 ஃபீட்டில் உள்ளே கை வைக்கணும் அப்படின்னா அந்த பவுன்சிங்ஸ் ஹைட்டு வந்து இமீடியட்டாக குறையுது இல்லையா, அதுக்கு பேர் தான் பீக் ஓவர் ஷூட். மேலே வரைக்கும் போகிறதுக்கு பேர் தான் பீக் ஓவர் ஷூட். அதை இமீடியட்டாக குறைக்குது. எப்படி குறைச்சோம், டேம்பிங் ரேஷியோ நம்ம கரெக்டாக செட் பண்ணி டேம்பிங் பக்காவாக இன்க்ளூட் பண்ணோம், பீக் ஓவர் ஷூட் குறைஞ்சது. ஸோ அதனால தான் சொன்னேன் இந்த ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே பாயிண்ட். ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் என்னுடைய செகண்ட் வீடியோவில் யூ கேன் see the MATLAB simulation of these PID controllers. ஸோ அது பார்க்குறது மூலமாக உங்களுக்கு வந்து இந்த எஃபெக்ட் ஆஃப் PID ப்ரொபோர்ஷனல் இன்டெக்ரல் டெரிவேட்டிவ் வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.